டே 6 மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு நான் சாமிக்கு படைக்க வந்துட்டு பருப்பு நீர் தான் பண்ண போகிறேன். அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, பருப்பு பாயாசம் தான். இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னா எங்கள் ஊரில் யாரெல்லாம் சஷ்டிக்கு ஃபாஸ்டிக் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பருப்பு நீர் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே குடிச்சிருவாங்க. இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊறினதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விடணும். 2 விசிலே நல்லா குக் ஆயிரும், ஏன்னா நம்ம ஊரையெல்லாம் வச்சதுனால. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து 1/4 கப்பு நாட்டு சக்கரை ப்ளஸ் ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 கப்பு தேங்காய் பால்லாம் சேர்த்துடணும். அடுப்பு வந்து விசில்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆனே பண்ண வேணாம். தேங்காய் பால்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா நட்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால்லாம் சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு மிளகெல்லாம் சாப்பிட்டுட்டு நானுமே அப்படியே சாமிக்கு எழுதவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.